வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊரை பத்தி, நம்ம மக்களை பத்தி, முக்கியமா நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி. நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தையும் நம்ம வாழ்க்கை முறையும் எப்படி பாதுகாக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா நம்ம கடலும், நம்ம தொழிலும், நம்ம பிள்ளைங்களோட அந்த சந்தோஷமான சிரிப்பும் எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. அதை நாம எப்படி காப்பாத்த போறோம்? நம்ம கிராமம், நம்ம வாழ்க்கை, நம்ம குழந்தைங்க. பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. இதுதான் நம்மளோட உசுரு. நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமா, சந்தோஷமா துள்ளி விளையாடினா மட்டும்தான் நாம தெம்பா கடலுக்கு போய் நம்ம வாழ்க்கைய பார்க்க முடியும், இல்லையா? சரி, இப்ப நம்ம முதல் பகுதிக்கு போலாம். ஒரு சின்ன செயல், ஆனா அதுல எவ்ளோ பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நாம பெருசா கண்டுக்காத ஒரு சின்ன விஷயம் எப்படி நம்ம வாழ்க்கைய புரட்டி போட போகுதுன்னு இப்ப நீங்களே பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம வீடுகள்ல சின்ன குழந்தைங்களோட கழிவை என்ன பண்றோம்? சட்டுன்னு எடுத்து வெளியில கொட்டிடுறோம், இல்லையா? அது என்ன பண்ணிட போகுதுன்னு ஒரு அலட்சியம். ஆனா நம்புங்க, எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே அங்க இருந்துதான். அப்படி வெளியில கொட்டுறதால அடுத்து என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் யோசிப்போமா? வாங்க, அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன கிருமி எப்படி நம்ம ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சு நம்மள நோகடிக்குதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல பாருங்க, அந்த கழிவுல ஈ மொய்க்குது. அந்த ஈ சும்மா இருக்குமா? இல்ல. அங்க இருந்து நேரா பறந்து நம்ம வீட்டுக்குள்ள நாம ஆசையா சமைச்சு வச்சிருக்கிற மீன் குழம்புல போய் உட்காருது. இது மட்டும் போதுமா? மழை பெஞ்சா போதும், அந்த கழிவுல இருக்கிற அத்தனை கிருமியும் தண்ணியோட தண்ணியா கரைஞ்சி நேரா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கிற குளத்துல, ஆத்துல போய் கலக்குது. பாருங்க, நம்ம கையாலேயே நம்ம தண்ணியில விஷத்தை கலக்கிற மாதிரி ஆயிடுது. அடுத்து 2வது பகுதிக்கு போலாம். இந்த கண்ணுக்கு தெரியாத நோயின் சங்கிலி, அதாவது இந்த கிருமி எப்படி ஒரு சங்கிலி மாதிரி நம்மள சுத்தி வளைக்குது, நம்ம வாழ்க்கையோட விளையாடுதுன்னு இப்ப நான் சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. நம்ம நிலத்துல இருந்து நம்ம தட்டுக்கு வரைக்கும் இந்த கிருமி எப்படி வருதுன்னு பாப்போம். அந்த கழிவு கலந்த தண்ணி எங்க போகுது? வேற எங்கேயும் இல்ல, நம்ம மீன்கள் வாழ்ற அதே தண்ணிக்குள்ள தான். அப்புறம் என்ன? அந்த கிருமிங்களாம் மீனோட உடம்புக்குள்ள போயிடுது. நாம என்ன பண்றோம்? அந்த மீனை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு நல்லா சமைச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டுறோம். ஆனா நாம ஊட்டுறது சாப்பாடு இல்லைங்க, நோய். நேரடியா நோயை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். இதோட விளைவு என்னன்னு புரியுதா? இது நம்ம குழந்தைங்களோட உடம்ப மட்டும் கெடுக்கல, நம்மளோட மீன்பிடி தொழில், நம்மளோட வாழ்வாதாரம், அதையே மொத்தமா அழிச்சிடும். மீன் பிடிக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த மாசுபாட்டால என்னென்ன நோய்கள் வருதுன்னு பாருங்க. வயிற்றுப்போக்கு, காலரா, டைஃபாய்டு, இதெல்லாம் சாதாரண வியாதிகள் கிடையாதுங்க. சின்ன குழந்தைங்களோட உசிரியே எடுக்கக்கூடிய கொடிய நோய்கள். சரி சரி, இதையெல்லாம் கேட்டு பயப்படாதீங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு ரொம்ப சிம்பிள். நாம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது 2 எளிய வழிமுறைகள் தான். இங்க பாருங்க, நம்ம முன்னாடி 2 எதிர்காலம் இருக்கு. ஒன்னு ஆபாயகரமான வழி, அதாவது கழிவை திறந்த வெளியில கொட்டி நோயை வரவழைக்கிற வழி. இன்னொன்னு பாதுகாப்பான வழி, கழிப்பறையை பயன்படுத்தி நம்ம தண்ணீரையும் நம்மளையும் காப்பாத்துற வழி. சொல்லுங்க, நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம்? முதல் செயல் இதுதான், ரொம்ப முக்கியம். இனிமேல் நம்ம குழந்தைங்களோட கழிவை தயவு செஞ்சு திறந்த வெளியில கொட்டவே கூடாது. அதுக்குன்னு இருக்கிற கழிப்பறையை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல, நம்ம மொத்த ஊருக்கே பாதுகாப்பு. 2வது செயல், கைகளை கழுவுறது. சும்மா தண்ணியில கழுவுறதுல நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சு கழுவணும். குறிப்பா கழிப்பறையை பயன்படுத்திட்டு வந்த உடனே. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா, நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கையை கழுவணும். சரி, இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளோட ஆரோக்கியமான வளமான எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க, இந்த 2 நல்ல பழக்கத்தை நாம எல்லாரும் கடைபிடிச்சா நம்ம ஊரே எப்படி மாறும்? நம்ம செயல்களோட பலன் என்னவா இருக்கும்? நம்ம குடிக்கிற தண்ணீர் சுத்தமா இருக்கும், நம்ம பிடிக்கிற மீன்கள் ஆரோக்கியமா இருக்கும், நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருக்கும். அப்புறம் நம்ம குழந்தைங்க நோய் நொடி இல்லாம தெம்பா விளையாடுவாங்க, நம்ம தொழிலும் செழிக்கும், நம்ம சமூகமே ஒரு வளமான சமூகமா மாறும். இதை விட வேற என்னங்க வேணும்? இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. கழிப்பறை கொள்ளும் மீன்கள் நலம் பெற்றிடும். ஆமாங்க, நம்ம கழிப்பறை கழிவை உள்ள வச்சுக்கிட்டா நம்ம மீன்கள் நல்லா இருக்கும். அடுத்தது, கைகளை கழுவுங்கள், நோய் தொற்றை தடையுங்கள். இதுதாங்க நம்ம தாரக மந்திரமா இருக்கணும். அந்த சோப்புல தான் எல்லா சூட்சுமமும் இருக்கு. கடைசியா, பசுமை கிராமம், பாதுகாப்பான குழந்தை. நம்ம கிராமம் சுத்தமா பசுமையா இருந்தா நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமும் பாதுகாப்பா இருக்கும். பாத்தீங்களா, சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தான் ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். இப்ப சொல்லுங்க, நம்ம குழந்தைங்களுக்கு நாம எந்த எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க போறோம்? நோய்கள் நிறைந்த ஒரு எதிர்காலத்தையா, இல்ல ஆரோக்கியமும் வளமும் நிறைந்த ஒரு நல்ல எதிர்காலத்தையா? முடிவு நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் தான் இருக்கு.